காலி. ஆக அதனை மாற்ற வேண்டும், அந்த மின்கம்பங்களை மாற்றி அமைக்கணும்னு சொல்றோம். முத்திரையரை தோல்வியடைய வைக்கிறார்கள். 2021 பரஞ்சோதியை எப்படி முத்திரையை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்ம செய்தி வெளியிட்டோம்னா, அதிமுகவை சேர்ந்த சேலம் இளங்கோவன் மூலியமாக எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். அதிமுகவை இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டுன்னு. அதிமுக என்ற பேரியக்கம் அழிந்திருக்கிறார். அப்ப அவருக்கு ஆதரவா நம்ம செய்தி வெளியிடுறத சேலம் இளங்கோவன் தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ரீதியாக செவிவழி செய்தியை வெளியிடுவது தவறு என்றால் நான் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். கருத்தியல் ரீதியாக செய்தி வெளியிடுவது தவறா? அதிமுக என்ற ஒரு பேரியக்கம் அழிந்துவிடக் கூடாது என்று சொல்வது தவறா? அதிமுகவில் 2% கமிஷன் பெற்றுக்கொண்டு அதிமுகவை விழுங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதிமுக என்று செய்தி வெளியிடுவது தவறா? அதிமுக இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் சேலம் இளங்கோவன் நினைக்கிறாரா? அப்படி அவரிடத்தில் தூண்டி விடுவது யார்? சந்திரமோகனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருவேன். என்னால் அது முடியும். நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் சிறப்பாக ஓரளவு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கதிரவன் அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு பல செய்திகளை நம்ம வெளியிட்டோம். ஆனால் அவர்கள் மனம் திருந்துவதாக, மனம் மாறுவதாக இல்லை. நான் என்னுடைய இருக்கிற பகுதிக்கு தான் நான் சொல்ல முடியும். ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோல மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வெங்கங்குடி என்ற கிராமத்தை ஒரு முறை மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் நடந்து வரணும், இல்லைனா இருசக்கர வாகனத்தில் வரணும். விலை உயர்ந்த காரில் நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ பள்ளம் மேடாக இருந்தாலும் சரி கட்டி உங்கள் கார் உங்களை கொண்டு போயிடும். ஆனால் இந்த வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் தார் சாலை இல்லை. அதுபோல் ஒரு 15 வீடு இருக்குது. உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பிகள் மேலே போயிட்டுருக்கு. அறுந்து விழுந்துச்சுன்னா 15 குடும்பமும் காலி. ஆக அதனை மாற்ற வேண்டும், அந்த மின்கம்பங்களை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள் முதல் கொண்டு நகர செயலாளர்கள் முதல் கொண்டு நல்லா சம்பாதிக்கிறவங்க முதல் கொண்டு அதை பற்றி உங்களுக்கு அக்கறை கிடையாது. இங்கே வெங்கங்குடியில் தெருநாய்கள் அதிகமாக இருக்குது. வெறிபிடித்த நாய்கள், ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் போல, ஊழல் செய்யக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் போல, அரசியல்வாதிகள் போல வெறிபிடித்த நாய்கள் இருக்குது. அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம மனு போடுறோம். மின்விளக்குகள் மிக மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனு போடுறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ள போய் சட்டமன்ற உறுப்பினரோட கைபேசி எண் கொடுங்கன்னா, இல்லைங்க எதா இருந்தாலும் எங்கிட்டே சொல்லுங்கம்மாங்க. சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரிடத்துல பேசக்கூட எங்களுக்கு அக்கறை இல்லை, உரிமை இல்லை. என்கிற பொழுது எங்களுக்கு அக்கறை இருக்கு, ஆனால் உரிமை இல்லை. சட்டமன்ற உறுப்பினரோட நம்பரை நீங்கள் எழுதி போடுங்க. எந்த தொகுதியிலாவது ஒரு தொகுதியில் உள்ள மக்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாருன்னு ஒரு ஆடியோ வெளியிடுங்க பார்ப்போம். இனிமேல் வேணா திட்டமிட்டு வெளியிடலாம். அதனால மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சமயபுரம் கோயிலில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய சொந்த கிராமத்துக்குள்ள ஒரு தார் ரோடு ஒழுங்கா இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் 2026 வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை சேர்ந்த சந்திரமோகன், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் 2026 போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக சந்திரமோகன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. சந்திரமோகனுக்கு ஆதரவா அப்படிங்கிறத தாண்டி சந்திரமோகன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கே நேருவோட மகன்கிட்ட தோத்துப்பட்டார். அவர் வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் சொந்த இன மக்களே, சொந்த சமுதாய மக்களே, முத்திரையர் சமுதாய மக்களே முத்திரையரை தோல்வியடைய வைக்கிறார்கள். 2021 பரஞ்சோதியை எப்படி முத்திரையர் சமுதாய மக்கள் தோல்வியடைய வைத்தார்களோ அதே போல சொந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே சந்திரமோகன் என்ற முத்திரையர் சமுதாய மக்கள் தோல்வியடைய வைக்கிறார்கள். அப்ப தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் ஒற்றுமை இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஆக நான் தொகுதி பிரச்சனையிலிருந்து தமிழ்குடிகள் ஒற்றுமை இல்லைங்கிறதுல இருந்து எல்லா செய்தியும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப அதிமுக சார்ந்த சந்திரமோகனுக்கு சீட்டு கிடைக்கும், அவருக்கு கிடைச்சாதான் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டோம்னா, அதிமுகவை சார்ந்த ஒரு வேட்பாளர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்ம செய்தி வெளியிட்டோம்னா, அதிமுகவை சார்ந்த சேலம் இளங்கோவன் மூலியமாக எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். அதிமுகவை இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டுன்னு. அதிமுக என்ற
பேரியக்கம் அழிந்து விடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சந்திரமோகனுக்கு ஆதரவா நம்ம செய்தி வெளியிட்டதுனால சேலம் இளங்கோவன் மூலியமாக எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்ப பெரம்பலூரை சேர்ந்த சந்திரமோகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டு பல கோடிகளை இழந்திருக்கிறார். அப்ப அவருக்கு ஆதரவா நம்ம செய்தி வெளியிடுறத சேலம் இளங்கோவன் தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவை சேர்ந்த சந்திரமோகனுக்கு ஆதரவாக நம்ம செய்தி வெளியிட்டோம்னா அதிமுகவை சேர்ந்த சேலம் இளங்கோவன் மூலமாக நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதுக்கு நம்ம வக்கீல் நோட்டீஸ் நம்ம திருப்பி அனுப்பியிருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் கருத்தியல் ரீதியாக செவிவழி செய்தியை வெளியிடுவது தவறு என்றால் நான் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். கருத்தியல் ரீதியாக செய்தி வெளியிடுவது தவறா? அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் அழிந்துவிடக் கூடாது என்று சொல்வது தவறா? அதிமுகவில் 2% கமிஷன் பெற்றுக்கொண்டு அதிமுகவை விழுங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதிமுக என்று செய்தி வெளியிடுவது தவறா? அதிமுக இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்திரமோகன் 2026 மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார், அவர் வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு, நான் துணை நிற்பேன் என்று சொல்வது தவறா? அப்ப சந்திரமோகன் அரசியலில் வளர்ந்து விடக்கூடாது, முத்திரையர்கள் அரசியலில் வளர்ந்து விடக்கூடாது என்று சேலம் இளங்கோவன் நினைக்கிறாரா? அப்படி அவரிடத்துல தூண்டி விடுவது யார்? நேரடியாக சேலம் இளங்கோவன் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டார், அவர் தகுதிக்கு இப்படி எல்லாம் போக மாட்டார்னு சொல்றாங்க. சரி, ரைட்டு. எது எப்படி ஆயினும் 2026 மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரமோகன் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அவருக்கு ஆதரவாக இந்த லகரம் ஆசிரியர் ரங்கராஜ் பாலண்டார் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த நான் உறுதுணையாக இருப்பேன். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 10,000 ஓட்டா இருக்கட்டும், 12,000 ஓட்டா இருக்கட்டும், முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு இருக்குன்னா அதில் முக்கால்வாசி ஓட்டு வந்து சந்திரமோகனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருவேன். என்னால் அது முடியும். அதே போல முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது வலுவான வேட்பாளராக அவர் களத்தில் நிற்பார். வேற யாருக்கு கிடைச்சாலும் அவங்க கதிரவனை தோல்வியடை லெவலுக்கு போவாங்களான்னா சில சிக்கல்கள் இருக்கு. இதில் பல பேர் வந்து கதிரவன் இடத்துல பணம் வாங்கி கொள்வார்கள். 2021 கதிரவன்கிட்ட பணம் வாங்காதவங்க அதிமுககாரவங்க இருக்காங்களா? ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. நான் பேர் கொண்டு போட்டு செய்தி வெளியிட்டிருக்கேன். ஆனாலும் கூட இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கா? எதுவுமே கிடையாது. மண்ணச்சநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களோ நகரச் செயலாளர்களோ மண்ணச்சநல்லூரில் ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு எங்கேயாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? மண்ணச்சநல்லூர் பேரூராட்சியிலே சமயபுரம் பேரூராட்சியிலே நிர்வாக பணிகள் சரியில்லைன்னு சொல்லி யாராவது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு மனுவோ அதிமுக காரவங்க எழுதியிருக்கீங்களா? கிடையாது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் நபார்டுலையோ நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பணிகள்லையோ ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு மாவட்ட ஆட்சியருக்கு அதிமுக லெட்டர் போர்டில் யாராவது மனு எழுதியிருக்கீங்களா? நான் எழுதியிருக்கேன். ஆக இந்த தமிழ்குடி சாதியை சார்ந்த தமிழ்குடி மக்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதற்கு இது ஒன்றே சான்று. சொந்த சமுதாயத்தை சார்ந்த சந்திரமோகனை தோல்வியடைய செய்த சமுதாயம் தான் இந்த முத்திரைய சமுதாயம். முத்திரைய சமுதாயம் 2026 ஒற்றுமையாக இருந்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சந்திரமோகன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிற பொழுது வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வேற யாருக்கு முத்திரைய சமுதாயத்தில் சார்ந்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். வேற யாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் நிச்சயமாக லகரம் உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் கதிரவனை நம்ம தோற்கடிக்கணும்னு நம்ம நினைக்கல. கதிரவன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்படல, அவர் ஒரு ஒயிட் காலராக பெரும் முதலாளியாக தான் இருக்காரு. சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகத்தில் அவருடைய கைபேசி எண் கிடையாது. அவருடைய உதவியாளர்கள்ட்ட அவருடைய கைபேசி எண் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரோட கைபேசி எண் கேட்ட தர மாட்டாங்க. எங்கள்கிட்டே சொல்லுங்க. எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உதவியாளர்கள் ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா வெங்கங்குடியில் திருவிளக்கு இல்லை, மின்விளக்குகள் இல்லை, சாலை வசதிகள் இல்லை, படு அகோரமான நிலைமையில் இருக்கிறது, பாலம் கட்டணும், அதுபோல விஷயம்லாம் நம்ம சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பை தாருங்க, எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் வேற யார்ட்டையும் சட்டமன்ற உறுப்பினரோட நம்பர் பெரம்பலூர் எம்எல்ஏட்டையோ அல்லது திருச்சியில் இருக்கக்கூடிய வேற எம்எல்ஏட்டோ சட்டமன்ற உறுப்பினர் நம்பரோட வாங்க முடியாமல் இல்லை. ஆனால் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டாராம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு 10 பேர்த்தோட ஃபோனை தான் எடுப்பாரு. மக்களுடைய ஃபோன் மக்கள் யாராவது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நம்பர் வந்து சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ள இன்னும் 2-3 நாளில் போய் நம்ம சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ளே போய் நம்பர் கேட்பேன், எனக்கு நம்பர் கொடுக்கணும். அப்படி நீங்கள் நம்பர் கொடுக்கலன்னா உங்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டாரான்னு சொல்லி நான் சொல்லலை.
பொதுவாகவே எல்லாருமே சொல்கிறாங்க, நான் ஒரு பத்திரிகையாளருங்க, இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கேன், சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போய் இருக்கிறேன், நான் வந்து சட்டமன்ற அலுவலகத்தில் போய் எம்எல்ஏ நம்பர் கொடுங்கன்னா இல்லை எங்கள்கிட்டே சொல்லுங்கன்னா, அப்போ அவர் எப்படி அடுத்த முறை அவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக எங்களால் கொண்டு வரணும்னு எப்படி தோணும், அவருக்கு ஆதரவாக நிற்கணும்னு எப்படி தோணும்? என்னுடைய ஓட்டை விடுங்க, என் சொந்தக்காரங்களே ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இனி வரும் காலகட்டங்களையாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ளே உங்களுடைய கைபேசி என்ன எழுதி வைங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு உங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்களா, ஆசைப்பட மாட்டாங்களா? உங்கள்கிட்ட என்ன சாப்பாட்டுக்கு கஞ்சி கேட்க போகிறாங்க? அதனால் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறாத பணிகள், மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. மக்களுடைய கோரிக்கைகளை மேற்படி நான் நிறைய சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் வெங்கங்குடிக்குள்ளே வந்து சமுதாய இடம்னு சில இடங்களில் சில மோசடிகள் நடந்திருக்கு. வெங்கங்குடிக்குள்ளே ஊருக்குள்ளே, பஞ்சாயத்துக்குள்ளன்னு சொல்லலை, வெங்கங்குடி ஊருக்குள்ள. அதே போல இந்த அறநிலையத்துறை மூலயமா அறங்காவல் குழு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா இளங்கோவன் அவர்கள் மூலமாக இந்த வெங்கங்குடிக்கு சாலை வசதிகளை ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ணுங்க. அதுபோல இந்த அறநிலையத்துறையில் சமயபுரம் கோயிலில் எவ்வளோ முறைகேடுகள் நடக்கிறது அதையெல்லாம் ஆய்வு பண்ணுங்க. அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு இருக்கிறோம். இந்த செய்தி மேற்படி செய்திகள் எல்லாம் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கதிரவன் அவர்கள் கூர்ந்து கவனிப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் அதிமுகவை சார்ந்த சந்திரமோகன் அவர்கள் 2026 போட்டியிடுகிற பொழுது ஒரு வலுவாக நிற்கக்கூடியவர், தில்லா நிற்கக்கூடியவர், அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது ஐயம்பாளையம் ரமேஷுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ஆதாளி அவர்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயக்குமார் சீட்டு கேட்குறாங்க, வெற்றிச்செல்வி சீட்டு கேட்குறாங்க, நகர செயலாளர் சம்பத் சீட்டு கேட்குறாங்க, இன்னும் பல பேர் சீட்டு கேட்குறாங்க. யார் தில்லா உறுதியாக நின்னாலும், உறுதியாக நிற்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆதரவாக நம்ம களத்தில் நிற்போம் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரோட கைபேசி எண் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்குள்ள இன்னொரு நம்பர் வாங்கி, இன்னொரு கைபேசி எண் வாங்கி அதை நீங்கள் உங்கள் கைபேசியில் வச்சு பொதுமக்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கும் அவங்க உங்களுடைய கோரிக்கைகளை உங்கள்கிட்ட சொல்கிற லெவலுக்கு கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுவாரா அப்படிங்கிறத பல்வேறு கருத்துக்களை பார்ப்போம். அதே நேரத்தில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நான் குடியிருக்கிறதுக்குள்ள வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் தார் சாலை வேணும், மின்கம்பங்கள் மாற்றி அமைக்கணும், தெருவிளக்கு அமைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கை இருக்குது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து போடப்பட்ட 10 லட்ச ரூபா நிதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கு, கேவலமாக இருக்குது. அதனால் அதை ஒரு 20 மூட்டை சிமெண்ட் வருமா? உங்கள் சொந்த செலவுகளே பண்ணலாமே, அதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறது அந்த செய்தி நான் தெரிஞ்சுக்கிறோம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கைபேசி எண் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற அலுவலகத்துக்குள் எழுதப்படுமா? அப்படி எழுதப்படுமாயின் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல நான் கோரிக்கைகளை வைப்பேன். கோரிக்கைகளை நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவர் நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்ற வளையத்துக்குள்ள வருவார். நன்றி, வணக்கம்.